பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்ட 12 வயது சிறுமி போலி என்சிசி முகாம் நடத்தி அத்துமீறிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகி. பர்கூர் தனியார் பள்ளியில் நடந்த அதிர்ச்சி சம்பவத்தின் பின்னணி என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி ஒன்றில் சில வாரங்களுக்கு முன்னர் 17 மாணவிகள் பங்கேற்ற என்சிசி முகாம் நடந்துள்ளது. முகாமின் போது 12 வயது மாணவி ஒருவரை பயிற்சியாளர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்து பள்ளி முதல்வரிடம் பாதிக்கப்பட்ட மாணவி புகார் கொடுக்க இதை பெரிதுபடுத்த வேண்டாம் என அவர் சமாளிக்க முயன்றுள்ளார். இதனால் சிறுமியின் பெற்றோர் காவல்துறையை அணுகியதைத் தொடர்ந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சிவராமன், தனியார் பள்ளி முதல்வர், தாளாளர், ஆசிரியர்கள் என 9 பேர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் சிவராமன் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார். தனியார் பள்ளியில் நடந்த என்சிசி முகாம் போலியானது எனவும் சிவராமனுக்கும் என்சிசிக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் தற்போது தெரியவந்துள்ளது. மேலும் பள்ளி நிர்வாகத்தை அணுகிய சிவராமன் தான் என்சிசி பயிற்சியாளர் எனவும் என்சிசி முகாம் நடத்தினால்தான் பள்ளியில் என்சிசி பிரிவை தொடங்க முடியும் என தெரிவித்து இந்த முகாமிற்கு ஏற்பாடு செய்துள்ளார்.